கேரளாவில் சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 140 இடங்களில் 102 இடங்களை கைப்பற்றி காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் முதலமைச்சர் பதவியை கைப்பற்ற அக்கட்சியின் மூத்த தலைவர்களிடையே கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் வி.டி. சதீஷன், அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் மற்றும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் ரமேஷ் சென்னிதலா ஆகிய மூவரின் பெயர்களும் முதலமைச்சர் பதவிக்கு பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. வி.டி. சதீசனே முதலமைச்சராக வேண்டும் என வலியுறுத்தி திருவனந்தபுரத்தின் பல்வேறு பகுதிகளில் அவரது ஆதரவாளர்கள் போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். அதேபோல கே.சி. வேணுகோபாலுக்கு ஆதரவாகவும் அவரது ஆதரவாளர்கள் போஸ்டர் யுத்தத்தில் இறங்கியுள்ளனர். முதலமைச்சர் யார் என்பதை தீர்மானிக்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நியமிக்கப்பட்ட பார்வையாளர்களான முகுல் வாஸ்னிக் மற்றும் அஜய் மக்கான் ஆகியோர் நேற்று திருவனந்தபுரத்தில் உள்ள இந்திரா பவனில் புதிய எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரை, அதாவது முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை காங்கிரஸ் மேலிடத்திற்கு வழங்கும் ஒற்றை வரி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு பார்வையாளர்கள் 63 காங்கிரஸ் எம்எல்ஏக்களையும் தனித்தனியாக சந்தித்து அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தனர். எம்எல்ஏக்களின் கருத்துக்களை பெற்றுள்ள பார்வையாளர்கள் இதுகுறித்த விரிவான அறிக்கையை டெல்லி சென்று காங்கிரஸ் தலைமையிடம் சமர்ப்பிக்க உள்ளனர். அதைத் தொடர்ந்து அடுத்த ஓரிரு நாட்களில் கேரளாவின் புதிய முதலமைச்சர் யார் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது கேரளாவில் நிலவும் இந்த அரசியல் பரபரப்பு ஆட்சி அமைக்கும் உற்சாகத்திற்கு இடையே உட்கட்சி பூசலையும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது.